ஒரு சைடு இனியாவும் இருந்துட்டு இந்த பக்கம் வீட்டுல ராதிகா இருக்கிறது பிடிக்காம ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதனால அவங்களுமே ஈஸ்வரிட்டு போயிட்டு, பாட்டி இங்க பாருங்க, இந்த ராதிகா நம்ம வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அம்மா என்னன்னா ராதிகாவோட ஃப்ரெண்டுன்றதுனால அவங்களுக்கு சாதகமான விஷயத்த நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா சமைச்சுக்கிட்டு இந்த பக்கம் கிச்சன்ல சிரிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. சொல்லப்போனா எங்க அப்பா கூட எங்க அம்மா வச்சுதான் என்னால பார்க்க முடியுது, இந்த ராதிகா வச்சு என்ன பார்க்க முடியல. எப்படியாவது அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், என்ன பண்றது பாட்டி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரிட்டு கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே, கவலைப்படாதீங்க அம்மா, நானும் அதுக்கு ஒரு தரமான ஐடியா வச்சிருக்கேன். சொல்லப்போனா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எலியில வச்சுதான் நம்ம பண்ண முடியும். எழிலுக்கு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எழில் மட்டும் வந்துட்டானா கண்டிப்பா இங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவனுமே ரொம்ப கோவப்படுவான். அதே நேரத்துல ராதிகாவையும் திட்டி விட்டுருவான். அப்ப கண்டிப்பா ராதிகா இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு இனியாவுமே, பாட்டி எழிலுக்கு தானே நான் போட்டு தானே இருங்க, அண்ணன் நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா அங்க எழிலுக்கு கால் பண்ணி ஈஸ்வரி கையிலே கொடுக்குறாங்க. உடனே இந்த பக்கம் கால் எடுத்த எழிலுமே, என்ன இனியா சொல்லி நீ ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இங்க எழில் பேசின உடனே ஈஸ்வரியுமே ரொம்பவே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழில் நல்லா இருக்கியா, வீட்டுல அமிர்தாலாம் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க எழிலுமே, ஓகே பாட்டி தான் பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாம் நல்லா இருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ஈஸ்வரியுமே, உன்னோட ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குப்பா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, எல்லாம் ஷூட்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே தெளிவா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எழிலுமே, சூப்பரா போயிட்டு இருக்கு பாட்டி, இந்த படம் மட்டும் நல்லா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் கண்டிப்பா என் லைஃப்ல ஜெயிச்சிருவேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லி இங்க எழிலுமே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே, பரவாயில்ல எழில், நீயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னு எழிலுமே, என்னாச்சு பாட்டி நல்லா பேசுறீங்க, ஏதாவது வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரச்சனையா, நீ வேற உங்க அம்மா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா, இந்த கோபி வேற அவனோட 2வது பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து இங்க வீட்டுல இருந்துகிட்டு இருக்கான், அதே நேரம் இங்க ராதிகாவுமே வீட்டுல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, என்னால அடக்க முடியல அவங்கள. அதை விட முக்கியமா இந்த பக்கம் உங்க அம்மா வேற அவ அதுக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனும் ராதிகாவும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சமைக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப இந்த விஷயம் எல்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரியும் ரொம்ப புலம்புற மாதிரி இங்க எழிலுக்கு ஆக்டிங் போடுறாங்க. ஆனா எழிலுமே இந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்ன சொல்றீங்க, அப்ப மறுபடியுமே கோபி அவங்க ராதிகா கூட்டிட்டு வந்து அம்மாக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா, அததான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்றதே தெரியல, அது இந்த ராதிகா தான் மெயினான பிரச்சனை. அவ வெளியில போனா கூட இங்க நம்ம உங்க அம்மா நிம்மதியா இருப்பா, ஆனா அவளும் உள்ள வச்சுக்கிட்டு உங்க அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க பாக்குறாங்க. ஆனா எழிலுமே, கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து இங்க பாருங்க ராதிகாவையும் கோபியும் ஓட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்றாரு. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, என்னடா இது நம்ம கோபியை சேர்த்து வெளியில அனுப்புறேன்னு சொல்றான், சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம சமாளிச்சுக்கலாம், நம்ம கோபியை வெளியில அனுப்ப சொல்லும் போது நம்ம பேசிக்கலாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே தயாரா இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் வீட்லயுமே ரொம்பவே சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து எழிலுமே வெளியில நிக்கிற ராதிகாவை பார்த்துட்டு அவங்களோட பார்த்து முகத்தை சுழிச்சிட்டு டேரக்டா இங்க பாக்கியிட்ட போறாங்க. பாக்கியிட்ட போனது மட்டும் இல்லாம, ஏமா இந்த வீட்டுல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் பாக்கியமே, இல்ல 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 அப்படிலாம் அந்த பிரச்சனை இல்லையே, நீ எதுக்காக அதை பத்தி கேட்டுட்டு இருக்க, முதல்ல நீ நல்லா இருக்கியா, அமிர்தா நல்லா இருக்காளா, அமிர்தா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எழில பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எழிலுமே, என்னோட விஷயத்தை விடுமா, என் விஷயத்துல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன், கண்டிப்பா அந்த பட வாய்ப்புல நான் ஜெயிச்சுட்டு நான் வந்து ஒரு நல்ல வந்து பெரிய ஆளா வந்து முன்னாடி காட்டுவேன். ஆனா இப்போ உனக்கு இந்த வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், எதுக்காக ராதிகாவும் கோபியும் நம்ம வீட்டுல இருக்காங்க, இதனால நான் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் உனக்கு தெரியும்ல, நீ எதுக்கு இதை அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோன்னு இங்க ஈஸ்வரி மேல லைட்டா டவுட் வருது பாக்கியாக்குமே. ஓகேடா, நீ சொல்றதெல்லாம் சரி, நான் ஏத்துக்கிறேன், இவங்களால எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான், ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது யாரு, எனக்கு முதல்ல அவங்கள சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க எழிலுமே இருந்துகிட்டு, எனக்கு இந்த மாதிரி வந்து பாட்டி தான் கால் பண்ணாங்க, அவங்க தான் நீ ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருப்பா, இந்த மாதிரி கோபியும் ராதிகாவும் இங்க உள்ள வரதுக்கு முக்கியமான காரணமே அவங்க பாட்டி தான், அதாவது ஈஸ்வரி அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பையன் வேணும், ஆனா அவங்க பையனுக்கு அவங்க ஒய்ஃப் வேணும், அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒண்ணா வந்துட்டாங்கப்பா. நான் என்னால எதுவும் பண்ண முடியல, அதே நேரம் கோபியை வெளியில அனுப்பினா அவங்க பாட்டியும் கூட சேர்ந்து வெளியில போயிருவேன்னு என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்காகவும் நான் இந்த விஷயத்தை ஒத்துக்கலப்பா. இந்த விஷயத்த நான் முக்கியமா ஒத்துக்கிட்டது காரணமே மயு தான். ஏன்னா மயோட முகத்தை பாக்குறப்போ அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நீங்க எப்படி சின்ன வயசுல கோபியை பார்க்க முடியாம கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டத்தை அவளோட முகத்தில் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் சரி கொஞ்ச நாள் அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட எழிலுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இந்த பக்கம் என்னமா இது, நீ சொல்றதெல்லாம் எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கவே இல்லமா, அவர் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, அவர் இருந்தாலும் நம்ம வீட்டுல பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இங்க எழிலுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எழில் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபியுமே இந்த ராதிகா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே இந்த பக்கம் கோபியுமே, என்ன எழில் ஷூட்டிங்ல எப்படி போயிட்டு இருக்கு, என் ஃப்ரெண்ட் சொன்னா நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம சீன்ஸ்லாம் நீ பக்காவா கிரியேட்டிவா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அமேசிங்கா உன்னை பத்தி பாராட்டிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எழிலுமே ரொம்பவே கோபத்தோட, முதல்ல நிறுத்துங்க, நீங்க எதுக்காக எனக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒண்ணு இப்படி பேசணும்னு அவசியப்படலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா இந்த பக்கம் வந்து கோபிட்ட பேசுறாங்க. அப்ப கோபியுமே, எழில் நான் உங்ககிட்ட நடிக்கலாம் செய்யறடா, நான் ரொம்ப கேஷுவலா தான் பேசுறேன், ஏன் அப்பா பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நீங்க எழிலுமே ரொம்ப கோவப்பட்டு, ஓ அப்பாவா, நீ இவ்வளவு நாளா இல்லாத அப்பா எப்படி திடீர்னு இன்னைக்கு மட்டும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபியுமே, இல்லடா நான் வந்து என்னோட சூழ்நிலைகள் நான் தான் உங்களை இந்த மாதிரி வந்து நான் தனியா விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாம் சரியாயிருமாப்பா, நாங்க சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் உங்களுக்கு தெரியுமா, முதல்ல நீங்க அம்மாவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இது எதுவுமே தெரியாம கடைசி நிமிஷத்துல நாங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த கடைசி ஸ்டேஜ்ல வந்து எங்க கிட்ட வந்து நான் தாண்டா அவங்க அப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட நாடகம் போட பாக்குறீங்களா, அது கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸும் பண்ணிட்டீங்க, எங்களையும் ஒதுக்கி வச்சுட்டீங்க,
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியுமே நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப மறுபடியும் ராதிகா விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க பாட்டியை சமாளிக்கிறதுக்காக உங்க புது பொண்டாட்டி ராதிகாவையும் கூட்டிட்டு வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதனால எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க கோபியை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இந்த பக்கம் கோபியுமே இல்லடா நான் பண்ண தப்பு தான்டா, நான் ஒத்துக்கிறேன்டா, இதுக்கு மேல அப்படி நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியமே இங்க பாரு எழில், நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அவங்க நிரந்தரமாலாம் இங்க இருக்க போறது கிடையாது. அவருக்கு உடம்பு சரியா வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடுவாங்க. நான் ஒன்னும் உங்களை சும்மா ஒண்ணு இருக்க விடலப்பா, அவங்களை வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான் நான் இருக்க வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் உங்க பாட்டி தான். உங்க பாட்டி தான் வந்து கோபி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னால சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இவரை நீ தப்பா நினைக்காத, எனக்கு ராதிகா வர நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ராதிகா இன்னும் கொஞ்ச நாள்ல கோபி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு என் பையனை இவ கூட்டிட்டு போறாளா, என் பையன் இந்த வீட்டை விட்டே போக கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு திட்டத்தை போட்டு நான் இந்த இடத்துல என் பையனை கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க கடைசி நிமிஷத்துல இந்த ராதிகா உள்ள விட்டு என் பையனோட மனசை கழிச்சு இந்த வீட்டை விட்டு அவன் கூட்டிட்டு போயிட முடியும்னு நினைக்கிறாளா? அப்படி எல்லாம் விடவே மாட்டேன். கண்டிப்பா என் பையன் இதே வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லி ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கவனிச்சிட்டு இருக்க எழிலுமே என்னாச்சுமா உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, நீ ஏன் இப்படி மாறிட்ட? சொல்லப்போனா இந்த கோபி அவ்வளவு நல்லவர நினைக்கிறேன் நீ, உனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லி உனக்கே தெரியாம டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கின ஒரு கேடி இவரு. இவரை போய் இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்க. இப்ப ஒரு திருந்திட்டேன்னு சொன்னா அதெல்லாம் நம்ம நம்ப முடியுமாமா? இவர் எந்த அளவுக்கு நமக்கு துரோகம் பண்ணிருக்காரு. இவரை போய் இந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவப்படுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே என்னன்னா இது, அப்பாவை இதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க, அப்பா இந்த வீட்டுல இருக்கட்டுனா ராதிகா வேணா இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, எங்களுக்கு கண்டிப்பா டாடி வேணும்னா டாடி இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எழிலுமே ரொம்ப கோவப்பட்டு எங்க இனியா பக்கத்துல வந்து எங்க பாரு இனியா, நீ என்னைக்குமே உங்க அம்மாக்கு நீ சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நீ மேல வரணுங்கிறதுக்காக உங்க அம்மா மட்டும் தான் உனக்காக உறுதியா நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயம் தெரியுமா உனக்கு? ஏன் உன்னோட காலேஜ் காம்படிஷனுக்கு கூட பணம் கட்டினது உங்க அப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா உங்க அப்பா கட்டினது டான்ஸ் காம்படிஷனுக்கு மட்டும் தான். மீதி இருக்கிற காம்படிஷனுக்கு கட்டினது எல்லாமே அம்மா தான். ஆனா என்னைக்காவது நீ அம்மா பக்கம் நின்று இருக்கியா? அம்மா வேணும், அம்மாக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்லி அம்மா சைடு நின்று இருக்கியா? இல்ல அப்ப நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து இனியாவோட வாயை அடிக்கிறாரு. அதே நேரத்துல இனியாவுமே இந்த பக்கம் இவ்வளவு நாளா பாக்கியாக சப்போர்ட் பண்ணாத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல செலியன் வந்துட்டு எழில் இப்படி தேவையில்லாம கோவப்படாதரா, அவர் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கடா இப்படி டென்ஷன் பண்ணி எல்லாருமே கோவப்படுத்திட்டு இருக்க? அப்பா வேற ஓவரா டென்ஷன் ஆனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்துட்டு போட்டுடா அப்படின்னு சொல்லி எழிலுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா எங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ இந்த வீட்டுல இருக்க, அப்புறம் நீ எதுக்கு நான் மகன்னு சொல்லிட்டு இருக்க? என் அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கேட்கிற கேள்வியிலே இங்க ராதிகாவுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருது. சொல்லப்போனா பாக்கியா தன்னோட மனசை வெறுக்க வச்சுட்டு தான் இந்த பக்கம் அவங்களை இந்த வீட்டுல குடி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க பாக்கியா, இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேன் அப்படின்னா என்ன விட ஒரு கேடு கட்டவ யாருமே கிடையாது. உங்களோட மனசை புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா என்னோட மனசை புரிஞ்சு கோபியை என்ன தேடி அனுப்பிக்க, அதனால கோபியை நான் மறுபடியும் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல கோபியுமே எதுவும் பேசாம தலை குனிஞ்சிட்டே கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே என் பையன் எங்கடி கூட்டிட்டு போறேன், என் பையன் இந்த வீட்டுல இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லி பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ண போறாங்க. அப்ப பாக்கியாவே ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க, இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்க பையன் எனக்கு பண்ணதை விட நீங்க அதை விட அளவுக்கு அதிகமாவே எனக்கு பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்க மேல வச்சிருந்த மொத்த பாசத்தையும் நீங்க பொய்ன்ற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. அதனால நீங்களும் உங்க பையன் கூட போனா போலாம், இல்ல இந்த வீட்டுல இல்லாம போனாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவும் சொல்லிட்டு டேரக்டா எலியில கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு என்ன பண்றதே தெரியல. இப்படி ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக நம்ம எலியில கூட்டிட்டு வந்தது கடைசியில நம்ம பையன் கோபியும் சேர்ந்து வெளியில போயிட்டானே, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி இங்க அவங்களுமே வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுமே எப்படி என் மனசுல இருக்கிற விஷயத்தை நீ எப்படி வெளியில கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்றது நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருந்திருக்கேன். இப்ப நீ மறுபடியுமே எல்லா கஷ்டத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்காகமா இவங்க முன்னாடி நடிக்கணும், சந்தோஷமா இருக்கிற மாதிரி எதுக்கு நடிக்கணும்? அப்படிலாம் நடிக்க வேண்டாமா, இது உன் வீடு, நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு அப்படிங்க விருப்பம் இல்லையா இருக்க, நீ நேரம் என் வீட்டுக்கு வாமா, நம்ம சந்தோஷமா இருக்கலாமா. இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறியா? இவங்க எல்லாம் பண்ணவே தேவையில்லமா, நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பக்கம் பாக்கியாக்கு ரொம்பவே ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு இந்த பாக்கியாவுமே ரொம்பவே ப்ரௌட் ஆயிட்டு தேங்க்ஸ் இல்லை, நீயாவது எனக்காக துணையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவுமே கோபியை கூட்டிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களோட பழைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே எங்க அம்மாக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராதிகாவுமே நான் வேணா இன்னும் உங்களுக்கு வேணா ஒரு வாய்ப்பு தரேன், உங்க அம்மா வேணா நம்ம கூட வந்து இருக்க சொல்லுங்க, இதுக்கு மேல நம்ம சரியா வாழ்க்கையை வாழ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபிக்கு இன்னொரு சான்ஸையுமே கொடுக்குறாங்க.